வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் என்னென்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து சகேயுவை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அதாவது சகேயு கடவுளை பார்க்குறதுக்காக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி நிற்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப குள்ளமானவர்னால காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறாரு. கடவுள் அந்த காட்டத்தி மரத்து பக்கத்தில் வந்த உடனே சகேயு பார்த்து சொல்கிறார், சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். உடனே அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு எல்லார்ட்டையும் கொள்ளடிச்சு எல்லார்ட்டையும் அநியாயமாக சம்பாதிச்சவர். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அதாவது தன்னோட ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் ஏதாவது அநியாயமாக யார்கிட்டையாவது வாங்கியிருந்தா அதை நாளத்தனையாக நான் திரும்ப கொடுக்குறேன். தன்னோட பாவத்தை அவர் அறிக்கை செய்தார். அறிக்கை செய்ததும் இல்லாமல் அந்த பாவத்தை சரி செய்கிறாரு. அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார். ஸோ இந்த வசனங்கள் அதுதான் நம்மளுக்கு உணர்த்துது. நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், நம்மகிட்ட போய் கடவுள்கிட்ட போய் முறையிடுறோம் அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் அறிக்கையிடுறோம் அப்படின்னா, அந்த பாவத்திலிருந்து நம்ம விலகணும், அந்த பாவத்தை சரி செய்யணும், அந்த பாவத்தை விட்டு விலகி நம்ம மனம் திரும்பணும். சகேயு அதுதான் பண்ணுறாரு. சகேயு நினச்சிருந்தா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு, நல்லா அவருக்கு பெரிய ஆஸ்தி நிறைய உள்ளவர் தான். ஸோ அவர் கடவுளை கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அப்படி செய்யலை. அப்படி செய்யாமல் தன்னோட பாவத்தை அறிக்கை செய்து அதை சரியும் செய்கிறாரு. அது அப்படி செஞ்சதால கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கடவுள் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு சொல்கிறாரு. அதாவது சகேயு ரட்சிக்கப்படுறாரு. எதன் மூலமாக? தான் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுறாரு. அதன் மூலமாக அவருக்கு ரட்சிக்கப்படுறாரு. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவங்கள் செய்கிறோம். நம்ம பாவங்கள் செய்யவே இல்லை, நான் பாவியே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பாவம் செய்கிறோம். அந்த பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விடுறோமா, அதை சரி செய்கிறோமா அப்படின்னு நாமே சோதிச்சு பார்ப்போம்.